ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா ஏஆர்பி அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால்னால் என்னன்றது தான். ஆக்சுவலாக வந்து இந்த இந்த கான்செப்ட் வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான நெட்வொர்க்கிங் ஒரு கொஷின் தான். இது முக்கியமான டாபிக். ஆனால் இது வந்து பேசிக்கான கொஷினாக இருந்தாலுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஏஆர்பி ப்ரோட்டோகால், அதாவது அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, இப்போது சிம்பிளாக வந்து நம்ம நெட்வொர்க்கிங்கில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம நெட்வொர்க்கிங்கில் ஃபைல் ஷேர் பண்ணி பார்ப்போம். அந்த ஃபைல் ஷேர் பண்ணக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து அவங்களுடைய ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுவோம்னு நமக்கு தெரியும். ஆனால் பேக் எண்டில் என்ன ஆகுதுன்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஐபி அட்ரஸ் வச்சு ஷேர் பண்ணுறோம். ஐபி அட்ரஸ்னால் நமக்கு தெரியும், அது வந்து 32 பிட்டு. இது வந்து கிளாஸ் ஏபிசி இருக்குது, சிடிஇ வரையும் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து கிளாஸ் ஏபிசி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன். அந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம ஸ்டாட்டிக்காகவும் அசைன் பண்ணிக்கலாம், டைனமிக்காகவும் அசைன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபைல்ஸ் எப்படி ஷேர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஷேர் ஆகுதானா கண்டிப்பாக இல்லை. அதுக்கு மேக் அட்ரஸும் தேவை. மேக் அட்ரஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டத்துக்கு பின்னாடி லேன் போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு லேன் போர்ட்டுக்கும் ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து ஒரே சிஸ்டத்தில் 2 லேன் போர்ட் எக்ஸ்ட்ரா ஒரு லேன் போர்ட் வாங்கி ஆட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு வந்து தனியாக ஒரு மேக் அட்ரஸ் அசைன் ஆகிடும். அதேமாதிரி நம்ம லேப்டாப்பில் ஒய்ஃபை வச்சுருக்கோம், லேன் இருக்குன்னா அதுக்கு தனித்தனியாக தான் அசைன் ஆகும் ஒவ்வொன்றுத்துக்கும். அப்போது நமக்கு மேக் அட்ரஸ்ன்றது வந்து அந்த லேன் போர்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒய்ஃபை அந்த கனெக்டருக்காக இருந்தாலுமே அதுக்கு தனித்தனியான மேக் அட்ரஸ் தான் இருக்கும். அந்த மேக் அட்ரஸ் வந்து 48 பிட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போது அந்த ஆர்ப் ப்ரோட்டோக்கால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எக்ஸாம்பிளாக இப்போ தான் நான் வந்து ஆர்ப்புக்குள்ளே வரேன். இப்போ அதுக்கு தேவையானதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ ஆர்ப் என்ன பண்ணுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஐபி 192.168.100.1லேருந்து 100.2க்கோ இல்லை 3க்கோ எதுக்கு அனுப்புவது, இப்போ 3க்கு அனுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அட்ரஸ் 01லேருந்து நம்ம 3யோட ஐபி அட்ரஸ் தெரியுது. ஐபி அட்ரஸ் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அதனுடைய மேக் அட்ரஸும் தெரியணும். அப்போது அதனுடைய மேக் அட்ரஸ் ஃபஸ்ட்டு அனுப்புறதுக்குள்ளே தெரியாது. இதே ஒரு தடவை அனுப்பிச்சிட்ட பிறகு அந்த மேக் அட்ரஸ், இந்த ஐபியோட மேக் அட்ரஸ் இதுதான்றதை அது அதனுடைய மேனேஜபிள் சுவிட்சில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேங்களா? சுவிட்சாக இருந்தால் ஸ்டோர் ஆகும், ஹப்பாக இருந்தால் ஸ்டோர் ஆகாது. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இப்போ தான்ப்பா நான் அனுப்புகிறேன். அதாவது 100.1லேருந்து 100.3க்கு நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா? 3க்கு மெசேஜ் அனுப்பணுன்னா இதனுடைய மேக் அட்ரஸ் தெரியாதே. அப்போது மேக் அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது என்ன பண்ணுன்னா, ஆர்ப்ன்ற ப்ரோட்டோகால் மூலமாக, ஓகேங்களா, சுவிட்சுக்கு அனுப்போம். சுவிட்ச் என்ன பண்ணுன்னா, அதாவது 192.168.100.3யோட மேக் அட்ரஸ் எதுன்றது எதுன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆர்ப் மெசேஜை எல்லா சிஸ்டத்துக்கும் அனுப்பும். எந்த சிஸ்டம் அனுப்பிச்சதோ இந்த சிஸ்டத்தை, அதாவது சோர்ஸ் 1லேருந்து 3க்கு போகுதுன்னா, அந்த சோர்ஸ் எதுலேருந்து வந்ததோ அந்த ஆர்ப் ரெக்வஸ்ட்டு அதை தாண்டி மீதி எல்லா சிஸ்டத்துக்கும் அனுப்போம். அதிலேருந்து எந்த ஐபி, அதாவது 100.3, அதாவது 192.168.100.3 எதில் மேட்ச் ஆகுதோ அப்போது இதுதான் அந்த சிஸ்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி இதனுடைய மேக் அட்ரஸும் சேர்த்து கொண்டு வந்துடும். அதாவது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கரெக்டாக அது வந்து நம்ம மேக் அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சோர்ஸ் சிஸ்டத்துக்கு கொடுக்குறதுக்கு தான் மெயினாக அது யூஸ் ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சோர்ஸோடைய மேக் அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த மேக் அட்ரஸ் மூலமாக ஃபைல்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் ஐஆர்பி ப்ரோட்டோக்கால்ன்றது, இஆர்பின்றது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னான்னு கேட்டால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பேசிக்காக கற்றுக்குறவங்களுக்கு. சில டைம் இது வந்து இன்டர்வியூவில் கேட்குறது கூட வாய்ப்பு இருக்கலாம். மேபி தெரிஞ்சுக்குங்க கேட்டாங்கன்னா. உங்களுக்கு இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.